ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து அருமையான ஒரு கருவேப்பிலை ஜூஸ் தான் செய்ய போகிறேன். இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் அப்படியே குறைஞ்சிருது. 300-400 இருந்தால் கூட இந்த ஜூஸ் நம்ம காலையில் ஒரு டம்ளர், சாயங்காலம் ஒரு டம்ளர் குடிக்கும்போது சுகர் ஆட்டோமேட்டிக்காக நார்மலுக்கு வந்துடுது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே 300-400 இருந்ததெல்லாம் கூட கம்மியாக வந்துருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி செய்யறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கனாக்கா, நல்ல கருவேப்பிலை, நல்லா கொழுந்து தலையை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, முடிக்கும் நல்லது. இது மாதிரி நிறைய சத்துக்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லது, இதுவும் முடிக்கு ரொம்ப நல்லது, இது உடம்புக்கு நல்லது. நெல்லிக்காயை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அப்புறம் நம்ம இது ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி காம்பு, இலை எல்லாமே நல்லது. நான் வந்து காம்பெல்லாம் போட்டு தான் நான் வந்து ஜூஸ் செய்ய போகிறேன். இது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இஞ்சி வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்க போகிறோம். இஞ்சி வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இஞ்சி நிறைய சேர்த்தி செய்கிற எல்லாமே ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இஞ்சி டீ, இஞ்சி நிறைய வச்சு இஞ்சி வச்சு நம்ம நிறைய செய்யலாம். அப்புறம் இது கூட வந்து தயிர் இல்லைன்னா மோர் இது வேணால் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவில் எடுக்கிறோம், எவ்வளோ போடுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இப்போ நல்லா கொழுந்து கருவேப்பிலையாக நல்லா ஒரு கைப்பிடி யாருங்க இப்படி எடுத்தோம்னாக்கா நல்லா ஒரு கைப்பிடி இருக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு டம்ளர் தயிர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து மோர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதேவே நம்ம அரைக்கும் போது இதே மோர் ஆயிரும். நீங்கள் மோர் இல்லைன்னா தயிர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் எடுத்துக்கிறேன். ரொம்ப புளிப்பாக எடுக்காதீங்க, குடிக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி காம்பெல்லாம் இருக்கும் பாருங்க, இதில் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த கொத்தமல்லி காம்பெல்லாம் போட்டு நம்ம வந்து இந்த மோரோட கலந்துக்கலாம். அது கூட ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ஒன்று, ஒரு துண்டு இஞ்சியெல்லாம் கட் பண்ணிட்டு தான் போட்டுக்கணும். இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதிலே நீங்கள் சீரகம் வேணாலும் போட்டுக்கலாம், புதினா வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இது மட்டும்தான் போட்டு அரைக்க போகிறேன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு குடிக்க வேண்டியதுதான். இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு வடிகட்டிட்டேன். இந்த சக்கையை வந்து இப்படி அமுத்துட்டிங்கனாக்கா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதெல்லாம் வந்துடும். இதில் நல்லா இப்படி பரட்டி போட்டு அரைச்சிருங்க. இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். அரைச்சிட்டு வந்ததை நம்ம வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். 2 டம்ளரில், இது 2 டம்ளருக்கு மேலேயே வருது. நான் வந்து 2 பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், அருமையான ஒரு கருவேப்பிலை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லது, சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.